இரு தரப்பினரோடு நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்கள் இருவரும் ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு எக்ஸ் பதிவை வெளியிட்டார். அதன் பிறகுதான் இந்த போர் நிறுத்தம் என்று ஒன்று நடைமுறைக்கு வந்ததை பாதுகாப்பு செயலர் இந்திய மக்களுக்கு அறிவித்தார். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட 3 மணி நேரத்திலேயே ஜம்மு காஷ்மீரில் இருந்து ராஜஸ்தான், குஜராத் வரையிலான எல்லையோர பகுதிகளின் மீது பாகிஸ்தானுடைய ட்ரோன், ராக்கெட், சிறிய ரக ஏவுகணைகள் ஆகியவற்றின் மூலம் தாக்குதல் நடந்திருக்கிறது. அதன் பிறகு அதற்கு பதிலடியாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகளும் தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் வந்துச்சு. எதுக்காக இந்தியா ஒப்புக்குச்சு? ஏன் இதை அமெரிக்கா செய்யணும்? சரி, போர் நிறுத்தம்னு ஒன்று சொல்லிட்டு அது அபிஷியலா அறிவிச்ச பிறகும் கூட எதற்காக பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல் நடந்துச்சு? அவர்கள் எந்த விதத்திலும் இந்த போர் நிறுத்தம் அவசியமா இல்லையா என்பதை சொல்லவில்லை. ஆனால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட நேற்று காலை பத்திரிகையாளரோட ஒரு சந்திப்புல இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் கைவிடப்படவில்லை. சீனாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் பாகிஸ்தான் போய்விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா தலையிட்டு பாகிஸ்தான் கேட்ட அந்த $1.3 பில்லியன் கடன்களை வழங்கியது. பாகிஸ்தானுடைய ராணுவமோ அதனோட ஐஎஸ்ஐயோ டு ப்ளீட் இந்தியா அப்படின்ற அந்த திட்டத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. இதுதான் இங்க கவனிக்கணும் நம்ம. அப்ப எதற்காக இந்த போர் நிறுத்தம் வந்துச்சு? என்ன அடிப்படையில் வந்துச்சு? வணக்கம் தோழர்களே. ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த அடிப்படையில் பாகிஸ்தான் உடனான போர் நிறுத்தத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டது என்பதுதான் இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த போரில் எந்த விதத்திலும் நாங்கள் தலையிட மாட்டோம், இது எங்களுக்கு கூடுதல் சுமை என்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் பான்ஸ் கூறியிருந்தார். ஆனால் திடீரென்று நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரவு முழுவதும் இரு தரப்பினரோடு நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்கள் இருவரும் ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு எக்ஸ் பதிவை வெளியிட்டார். அதன் பிறகுதான் இந்த போர் நிறுத்தம் என்று ஒன்று நடைமுறைக்கு வந்ததை டிஃபென்ஸ் செக்ரட்டரி, பாதுகாப்பு செயலர் இந்திய மக்களுக்கு அறிவித்தார். ஆனால் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட 3 மணி நேரத்திலேயே ஜம்மு காஷ்மீரில் இருந்து ராஜஸ்தான், குஜராத் வரையிலான எல்லையோர பகுதிகளின் மீது பாகிஸ்தானுடைய ட்ரோன், ராக்கெட், சிறிய ரக ஏவுகணைகள் ஆகியவற்றின் மூலம் தாக்குதல் நடந்திருக்கிறது. அதன் பிறகு அதற்கு பதிலடியாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகளும் தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றன. இதுதான் மக்களை மிகப்பெரிய அளவிற்கு குழப்பி இருக்கிறது. எந்த அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் வந்துச்சு? எதுக்காக இந்தியா ஒப்புக்குச்சு? ஏன் இதை அமெரிக்கா செய்யணும்? சரி, போர் நிறுத்தம்னு ஒன்று சொல்லிட்டு அது அபிஷியலா அறிவிச்ச பிறகும் கூட எதற்காக பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல் நடந்துச்சு? பாகிஸ்தான் அரசு ஒப்புக்கொண்ட ஒரு விடயத்தை பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒப்புக்கொள்ளவில்லையா? எதன் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்தது? ஏன்னா இந்த தாக்குதல்ல பலரும் கொல்லப்பட்டார்கள். சற்றப்ப ஒரு 15-18 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த 3 நாள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக, ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கைகளின் காரணமாக நமது தரப்பில் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா 5 படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள்ல கிட்டத்தட்ட 40 பேர் வரை செத்து போயிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா தொடுத்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்நாட்டினுடைய பாகிஸ்தானுடைய படை வீரர்கள் 40 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று இந்தியாவினுடைய முப்படைகளினுடைய தளபதிகள் இன்று மதியம் நடத்திய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறினார்கள். இன்னொரு விடயத்தையும் சொன்னார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் இந்த போர் நிறுத்தம் அவசியமா இல்லையா என்பதை சொல்லவில்லை. ஆனால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட நேற்று காலை, முந்தா நாள் போர் நிறுத்த அறிவிப்பு வந்துச்சு. நேற்று காலை பத்திரிகையாளரோட ஒரு சந்திப்புல இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் கைவிடப்படவில்லை, முற்றுப்பெறவில்லை, அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அந்த போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கு? இதனுடைய பின்னணியில என்ன நடந்துச்சு?
ஒரு விடயம் நல்லா தெரியுது. அது என்ன அப்படின்னம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த சீனா வந்துட்டு எப்படிப்பட்ட ஆதரவை பாகிஸ்தானுக்கு தருது அப்படின்ட்டு. இந்தியா நடத்திய அந்த துல்லியமான பயங்கரவாத முகமூடியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்ட 6 இந்தியாவுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதில் 3 ரஃபேல் போர் விமானங்கள். அது வீழ்த்தியது சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட PL-10 என்கின்ற ஏவுகணை. அதனை சீனாவுடைய மற்றொரு தயாரிப்பான விமானமான JF-17 ஜெட் விமானங்களின் மூலம் கொண்டு சென்று அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சீனாவினுடைய இணையதளங்கள்ல இந்த செய்திகள்லாம் வந்துட்டு பரப்பப்பட்டதை எல்லாம் நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நான் போட்டது இதுல நீங்க பார்த்திருக்கலாம். இதுதான் இப்படி சொன்னதன் மூலம் அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்ட்டு, அதாவது ஊடகங்கள்ல பேசப்பட்டதா, இன்னும் உறுதி எதுவுமே தெரியல. இந்த போர் தொடர்ந்து நீடிச்சதுன்னா சீனா வந்துட்டு சீனாவினுடைய ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தானை மேலும் தூண்டிவிடும், அது நிறைய உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுச்சு. அது மட்டுமல்லாமல் சீனாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் பாகிஸ்தான் போய்விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா தலையிட்டு பாகிஸ்தான் கேட்ட அந்த $1.3 பில்லியன் கடன்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் இதற்கு மேல இந்தியாவோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒத்துழைச்சிங்கன்னா, இந்த பயங்கரவாதிகள் யாரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கடனை மேலும் அதிகரித்து பெற்றுத்தர உறுதி கூறுகிறோம் என்று அமெரிக்கா சொன்னதாக, அதன் அடிப்படையிலேயே பாகிஸ்தான் அரசு ஒப்புக்கொண்டதாகவும் அந்த செய்திகள் எல்லாம் சொல்லுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவுக்கு என்ன சொல்லுச்சுன்னா, இதற்கு மேலும் உங்களுடைய தாக்குதலை நீங்கள் தொடர்ந்தீர்களானால் அவர்கள் தரப்பில் இருந்து அவர்கள் அணுகுண்டை வீசுவதற்கு தயங்க மாட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அது தேவையற்றது. நாங்க கட்டுப்படுத்திக்கிறோம். இப்ப நீங்க எல்லா பயங்கரவாத முகாம்களை நீங்க முடிச்சு அழிச்சிட்டீங்க போதும் அப்படின்னு அமெரிக்க தரப்பு சொன்னதாகவும் அது இந்திய தரப்பு ஏற்றுக்கொண்டதாகவும் தான் பேசப்படுகிறது. நமது கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அது 3000 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவர் பண்ணக்கூடிய ஷாஹின் மிசைல் எல்லாம் இருக்கு அப்படின்றது இந்தியாவுக்கு தெரியும். அதே மாதிரி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய பலம் என்ன, அதுல வந்துட்டு எவ்வளவு அணு ஆயுத ஏவுகணைகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இந்த போரே வந்துச்சு, இந்த தாக்குதல் நடவடிக்கையே நடத்தப்பட்டது. அப்ப திடீர்னு வந்துட்டு அவன் அணுகுண்டு வீசுவான்னு என்ன அர்த்தம்? அப்போ பாகிஸ்தானால அணுகுண்டு நம்ம மேல வீசப்படும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படிப்பட்ட எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவர்கள் ஊக்குவிப்பதையோ, இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதையோ எதிர்காலத்தில் தொடர மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க இன்னைக்கு அறகுறையா இந்த இதை விட்டுறீங்க. ஏதோ 9 முகாம்கள் அடிச்சிருக்கிறாங்களே, 100க்கு மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொண்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ரைட்டு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட தான் அந்த உறுதி மொழி கிடைக்குமா? இதற்கு மேல இங்க எந்த பயங்கரவாத முகாம்களும் இயங்காது, நாங்க யாருக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டோம், இதற்கு மேல எல்லை தாண்டிய தீவிரவாதம்ன்றதே ஒண்ணு இந்தியாவுக்கு கிடையாது, இருக்காது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை பாகிஸ்தான் வழங்குமா இல்ல வழங்கிடுச்சா? அடுத்தபடியா பாகிஸ்தானுக்கு இந்தியாவிற்குமான முக்கியமான பிரச்சனை என்ன? பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி, POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதை நம்மளுக்கு தந்துருவாங்களா? இந்த காஷ்மீரோட இணைப்பாங்களா? அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இப்படி எதுவுமே இல்லை. இல்லாத நிலையிலேயே அமெரிக்காவுடைய தலையீட்டின் காரணமா எப்படி 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுடைய தலையீட்டின் காரணமாக நம்ம போர் தொடுக்கிறத நிறுத்தினோமோ, படைகளை திரட்டி எல்லைகளுக்கு கொண்டு சென்று நிறுத்திய பிறகும் கூட போருக்கு போகாமல் நாம நின்றுட்டோமோ, அதே மாதிரி இப்ப பாதி ஒர்க் ஹாஃப் டன் ஏன்னா முழுமையா முடிஞ்சிட்டதா இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லல. அப்படி இருக்க எதற்காக நிறுத்தப்பட்டது? அப்ப இவ்வாறு நிறுத்ததன் மூலம் எதிர்காலத்தில் வந்துட்டு மீண்டும் பயங்கரவாதிகளை வந்துட்டு தயாரி பண்ணி அவளை எல்லை தாண்டி நுழைய வச்சு, ஏன்னா நடந்திருக்குது. 2வது நாள் அடுத்த நாள் ஒரு இடத்துல அந்த ஊடுருவல் நடக்கும் போது அதை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் திருப்பி அடிச்சு
7 பேரை பொண்ணு இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு பாகிஸ்தானுடைய ராணுவமோ அதனோட ஐஎஸ்ஐயோ டு பிளீட் இந்தியா அப்படின்ற அந்த திட்டத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. இதுதான் இங்க கவனிக்கணும் நம்ம. அப்ப எதற்காக இந்த போர் நிறுத்தம் வந்துச்சு? என்ன அடிப்படையில வந்துச்சு? இல்ல போர்னால அழிவு தானே ஏற்படும். போர்னால அழிவு ஏற்படும், அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அது ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் இல்ல. இல்ல அவங்க சொல்ற மாதிரி சில ஊடகங்களை சொல்ற மாதிரி அந்த PL-10 ஏவுகணையை வச்சு அடிச்சு வீழ்த்தினதுல ஒரு ரஃபால் விழுந்துருச்சு, அதனால வந்துட்டு இந்தியா பயந்துருச்சு அப்படின்னு ஒரு கதையை விட்டுருக்குறாங்க. இதுல பயப்படுறதுக்கு அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்றது இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகளினுடைய ஊக்கத்தை அறிந்த எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு விமானத்தை எடுத்துட்டு போயிட்டு குண்டு வீச போறாங்க அப்படின்னோம்னா அது தாக்குதலுக்கு உள்ளாவாது, பத்திரமா திரும்ப அப்படின்றது இல்லை. ஆனால் பத்திரிகையாளரிடம் பேசிய விங் கமாண்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தாக்குதலில் ஈடுபட்ட எல்லா விமானிகளும் பத்திரமாக வந்து சேர்ந்தார்கள் அப்படின்றதே அவர் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, விமானிகள் தானே வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க, விமானிகள் வந்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம், விமானம் அடிபட்டிருக்கலாம், இப்படி எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த 9 முகாம்கள் அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, பாகிஸ்தான் பொதுமக்களை நோக்கி நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் தான் பாகிஸ்தானின் ராணுவ இலக்குகளை குறிவைத்து நாங்கள் தாக்கினோம் என்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய ராணுவ, கடற்படை, விமானப்படைகளுடைய தளபதிகள் பேசுறாங்க. அதனாலதான் நாங்க அவங்களுடைய விமான நிலையத்தை தாக்கணும், குறிப்பா ராவல்பிண்டி விமான நிலையத்தை முற்றிலுமாக நாங்க அழிச்சிட்டோம். அந்த விஷுவல்லாம் நீங்க பாருங்க, இன்னைக்கு கூட அதை போட்டு காட்டி இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துறாங்க. எனவே அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு விடயமோ இல்ல சீனா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதத்தை கண்டு இந்தியா பயந்துருச்சுன்றதுக்காகவோ இல்ல ஒரு ரஃபேல் அடிக்கப்பட்டதா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் இந்தியா தரப்புல சொல்ல, பாகிஸ்தான் தரப்புலையும் சொல்லல நாங்க வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு. ஆனா இந்தியா தான் சொல்லிச்சு நாங்க ஒரு F-16 வீழ்த்தி இருக்கிறோம். இது இல்லாத 2 JF-17 சீனா கிட்ட இருந்து பெற்ற அந்த விமானங்களை அடிச்சு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு இந்தியா தான் சொல்லியிருக்கு. மற்றபடி பாகிஸ்தான் அடிக்கப்பட்ட ஏவுகணைகள், அதனுடைய ரெம்னன்ஸ், மிச்சம் மீதி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து காட்டி பேசுறாங்க. நமது கேள்வி எல்லாம் என்னன்னா, எதற்காக அமெரிக்கா சொல்லிச்சுன்றதுக்காக இந்தியா இதை ஏற்றுக்கொண்டது? இதே மாதிரி இரட்டை கோபுரத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதல் நடத்துற உடனே ஒரு 3 நாள் கழிச்சு உலக நாடுகள் சொல்றதுக்காக நாங்க தாக்குதல் நிறுத்துறோம்னு அமெரிக்கா அதை சொல்லிச்சா? இல்லையே. எங்க மீது தாக்குதல் நடத்துறது அல்-கைடான்னு தெரிஞ்சிட்ட உடனே, அவங்களுடைய பேஸ் ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட உடனே அந்த மலைப்பகுதியை ஃபுல்லா டீப் பெனிட்ரேஷன் பாம்ப்னு சொல்லி போட்டு எல்லா குகையும் அடிச்சு செதறடிச்சாங்க. யாரு என்னன்னு பார்க்கல, எல்லா இடத்தையும். அது இல்லாத பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில எல்லாம் அந்த தாக்குதல் நடந்துச்சு. கடைசியில ஒசாமா பின் லேடன் இங்க வந்துட்டு அட்டோபாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பதுங்கி இருந்தார் பாகிஸ்தான் உள்ள, அங்கேயும் உள்ள போந்து அடிச்சு அவரையும் தூக்கி எடுத்துட்டு போயிட்டு சமாதி ஆகிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற அமெரிக்கா இங்க தொடர்ந்து நாடாளுமன்ற தாக்குதல், மும்பை தாக்குதல், புல்வாமா தாக்குதல், இப்போ வந்துட்டு பஹல்காம் தாக்குதல், தொடர்ந்து தாக்குதல் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை பாதியில நிறுத்துன்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது? ஏன் அதை இன்றைய ஏற்க வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. மற்றபடி பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற மிசைலை பார்த்து இந்தியா பயந்துருச்சு, இதெல்லாம் பூ சுத்துற கதை. இங்க டோக்லாம்ல நடந்துச்சு, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், திபெத்ல கைப்பற்றிய பகுதி, அங்க நடந்துச்சு. உள்ள பூந்தாங்க இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் அடிச்சு கொண்டாங்க, ரொம்ப கோரமா அடிச்சு கொண்டாங்க. அவ்வளவுதான். 300 பேர் கொண்ட இந்திய படை உள்ள பூந்துச்சு, கட்டுப்பாட்டு பகுதியில் மீறி உள்ள பூந்துச்சு. 40 சீன வீரர்கள் அடிச்சு கொண்டுட்டு திரும்பினாங்க. அதனால இந்த பயப்படுறது, இந்த அணுகுண்டு, ஆட்டுக்குட்டி குண்டு இதெல்லாம் பார்த்து பயந்து பின்வாங்கக்கூடிய படைகள் அல்ல இந்தியாவுடைய படைகள். இந்தியாவுடைய படை பலம், அவருடைய ஊக்கம், வீரம், திண்மை, இது எல்லாமே பத்திரிகையாளர்களாகிய எங்களுக்கு நல்லா தெரியும். 2வது, இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டெலிவரி சிஸ்டம் அதான் ரொம்ப முக்கியம். அக்னி கிளாஸ் ஏவுகணையில இருந்துட்டு இப்ப நீங்க சொன்னாங்க பாருங்க, எல்லாரும் வந்துட்டு S-400 வச்சுதான் எல்லாத்தையும் வீழ்த்தணும். இன்னைக்கு அதான் அந்த விங் கமாண்டர் அவர் சொன்னார், இன்னைக்கு விமானப்படை தளபதி, நாங்க நிறைய விடயங்களை அடிச்சதுக்கு காரணம் இந்தியா டெவலப் பண்ண ஆகாஷ் மிசைல் தான்.
அதுதான் எப்படிப்பட்ட ஏவுகணையும் தடுத்து அழிக்கக்கூடியதுதான், நிறைய அது பண்ணியிருக்கு அப்படின்றத சொன்னாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். டிஆர்டிஓனுடைய அந்த பணியையே நம்ம வந்துட்டு மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து மோடி வாங்கிட்டாரு, அதுதான் எல்லாத்தையும் பண்ணுச்சு. இல்லைன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அந்த S-400 வரலன்னா இந்த தாக்குதல் இந்தியா நடத்திருக்காதா என்ன? நடத்தி இருக்கும். இதே மாதிரி எதிர்கொண்டிருக்கும், எதிர்கொண்டு அடுத்து இருப்போம். எல்லாத்தையும் வந்துட்டு தடுத்துருச்சா, தடுக்க முடிஞ்சுதா? அதையும் தாண்டி வந்து விழதானே செஞ்சிச்சு. அதுதான் 5 வீரர்கள் செத்து இருக்கிறாங்க, 40 பொதுமக்கள் செத்து இருக்கிறாங்க. எனவே இழப்புக்காக வந்துட்டு எதையும் பின்வாங்கக்கூடிய அளவுல இந்தியாவினுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க நினைக்கலாம். பட் இந்தியாவுடைய படைகள்லாம் அப்படி நினைக்காது. எனவே எதற்காக இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்கா உள்ள தலையிட்டது? அமெரிக்காவுடைய வசதி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்தியாவுக்கு இது எந்த இடத்துல வந்து சாதகமானது சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய எல்லை தாண்டி தீவிரவாதிகள் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு 8 மணிக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய பிரதமர் மோடி. இந்திய பிரதமர் பேசும் பொழுது இது அனைத்திற்கும் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னன்னே புரியல, ஒரு 3 நாளா இந்த நாட்டில் நடக்கிறது என்னன்னே புரியல. இவ்வளவு துல்லியமா திட்டமிட்டு இப்படி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் இவ்வளவு பெரிய பலன் கிடைச்சும் கூட அது ஏன் தொடரல, அதை ஏன் கைவிட்டாங்க, எதற்காக அமெரிக்கா சொல்றதை நம்ம ஏத்துக்கிறோம்? இப்படிப்பட்ட கதைகள்லாம் உலா வருது. இதுல எது உண்மை எது பொய் இவ்வளத்திற்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய உரையில் பதில் இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடரில். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.